ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். சார் வணக்கம். வாழ்க சார். இந்த காஷ்மீர் நடைபெற்ற ஒரு கொடூரமான தாக்குதல் குறித்து நம்ம அன்னைக்கே பேசணும். நீங்க இவ்வளவு பேர் நம்ம இந்தியர்கள் இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, இதுக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யாரா இருந்தாலும் நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாளே பேசணும்னு நினைக்கிறேன். அன்று இரவு நடந்தது, அடுத்த நாள் காலையிலேயே நம்ம பேசணும். அதற்கு பிறகு பலரும் நீங்க சொன்ன விஷயங்களை இது பண்ணி இந்த மாதிரி தாக்குதலுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கும் அப்படிங்கிறத பலருமே பேசினாங்க. இது ஏன் புல்வாமாவில் என்ன நடந்தது, அந்த அதிகாரி என்ன ஆனாரு, 40 ராணுவ வீரர்களை பலி கொடுத்தோம், இன்னைக்கு அப்பாவி பொதுமக்களை பலி கொடுத்துருக்கோம், அப்ப என்ன பாதுகாப்பு இருக்கு, என்ன செக்யூரிட்டி இருக்கு, உளவுத்துறை ஃபெயிலியரா, 1,80,000 ராணுவ வீரர்களை நிப்பாட்டியிருக்காங்கன்னு ராணுவ தளபதி குற்றம் சாட்டினாரு. இவ்வளவு விஷயங்களை பத்தி விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் வட இந்தியாவில் சங்கராச்சாரியார் ஒருத்தரே மோடி அரசினுடைய ஃபெயிலியர், இது உங்க ராணுவம் என்ன பண்ணுச்சு, எங்க போனீங்கன்னு ஒரு வட இந்திய சங்கராச்சாரியாரே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆமா முஸ்லிம்களின் நான் தான் பாதுகாவலன் என்று ஓவைசி மிக கடுமையாக, இன்னும் சொல்ல போனா சராசரி மக்களுக்கு ஒரு மத அடிப்படைவாதி என்று பேசுகிற அளவுக்கு ஓவைசி பேசுவாரு. முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் ஒன்றும் செய்யல, பிஜேபி செய்யல, முஸ்லிம்களுக்கு எதுவுமே இல்ல, முஸ்லிம்கள் நாங்க நினைச்சால் அப்படி இப்படிலாம் பேசக்கூடியவர் ஓவைசி. ஆனால் இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி செய்வது அனைத்தும் சரி, மோடியின் பக்கம் நிற்போம். அதாவது தீவிரவாதத்துக்கு எதிராக நிற்போங்கிறது வேற, தீவிரவாதத்துக்கு எதிராக எல்லாரும் நிற்கிறோம். ஆனால் மோடியின் மீது எந்த விமர்சனமும் கேள்வியும் இல்லாமல் அவர் பஞ்சாப் சிந்து நதியை நிறுத்தினா சரி, பாகிஸ்தானோட போர் புரிஞ்சா சரி, எல்லாத்துக்கும் நம்ம துணை நிற்கணும் அப்படிங்கிற டோன்ல பேசியிருக்காரு. எல்லாருமே காஷ்மீர்ல அந்த மக்களை போய் கூட பார்க்கலையே மோடி, உடனே பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரேங்கிறாங்க. அந்த கேள்வி கூட ஓவைசிக்கு வரல. ஓவைசியினுடைய இந்த நிலைப்பாடை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்ல ரொம்ப யதார்த்தமா சராசரியான நிகழ்வு தானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு அவரு இந்த தாக்குதல் சம்பந்தமாக ஓய்சி கொடுத்த அந்த பேட்டி செய்தி தினமலர் உள்ளிட்ட நாளிதழில் முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது நம்ம அந்த சிந்து நதியுடைய தண்ணீரை அடைச்சது சரி அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்வதாக இருந்தால் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இது குறித்த பல புரிதல்கள் மற்றவங்களோட அதிகமாக அவருக்கு இருக்க வேண்டும். இப்போ சிந்து நதியை அடைச்சது சரின்னு சொல்கிறார, அடைச்சாங்களா? அடைக்க முடியுமா? அது ஸ்டண்டுக்காக வேண்டி சும்மா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களே தவிர, இங்கேருந்து போகக்கூடிய தண்ணீரை பாகிஸ்தானுக்கு போகாமல் அடைப்பதாக இருந்தால் அதுக்கு ஒரு 10-15 ஆண்டுகள் மெனக்கெட்டு மிக பிரம்மாண்டமான டேம்கள், அணைக்கட்டுகளை கட்டி நம்ம தேக்கி வைத்து கொண்டால்தான் பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியை தடுக்க முடியும். அப்போ இது ஒரு காலத்துலேயும் பாகிஸ்தானுக்கு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது என்று இந்த ஊடகங்களில், அந்த சமூக வலைதளங்களில் பரவுற செய்திக்கு நிகராக அவர் என்ன செய்கிறாருன்னா, தண்ணீரை நிறுத்தினது சரின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன செய்யலைன்னு கேட்டால், உண்மையை பேசக்கூடியவராக அவர் இருக்கலை. அதாவது மோடி என்ன சொல்கிறாரோ அதையே அப்படி தன்னுடைய வாயால் வாந்தி எடுக்கிறாரு. இந்த தேதி வரைக்கும் அந்த தண்ணீரை அடைக்கவில்லை, அடைக்க முடியாது. தண்ணீரை அடைக்கிறதுக்கு நீங்கள் பெரிய டேமு கட்டினீங்க என்று சொன்னாலும் தண்ணீருடைய மட்டம் அதிகமாகி இந்தியாவுடைய பல ஊர்களும் அது மூழ்கி போகணும். அவ்வளோ பெரிய இடத்த நீங்கள் காலி பண்ணால் தான் டேமு கூட கட்ட முடியும். அப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் மெனக்கட்டு பல்லாயிரம் கோடி ரூபாய்களை செலவழித்த பிறகுதான் இந்த தண்ணி போவதை தடுக்க முடியும். அது கூட ஒரு அளவுக்கு மேலே வந்தால் அது தண்ணி திறந்து தான் விட்டு ஆகணும். தண்ணி எவ்வளோ தேக்க முடியும்? கர்நாடகத்துக்காரனுக்கு நமக்கு சண்டை இருக்கும்போது கூட அதிக மழை பெஞ்சுட்டா திறந்து விட்டுறான். அவனை பாதுகாத்து கொள்வதற்கு பள்ளமான பகுதிக்கு திறந்து விட்டு தான் ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை ஒருத்தர் நியாயப்படுத்துறார் என்று சொன்னால் இவர் நேர்மையாளராக இருப்பாரா? உண்மைக்கு மாற்றமான செய்தியை சொல்லி மோடி அவர் ஆதரிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அந்த செய்தியில் என்ன சொல்றாரு என்று கேட்டால், அதாவது பாகிஸ்தான் தான் இதை ஊடுருவி செஞ்சார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்ட்டு மத்திய அரசாங்கமே சொல்லலை. பாகிஸ்தான் காரம் செஞ்சான்னு சொல்றானே தவிர, அதை செய்தவர்கள் இங்கே தான் இருந்தார்கள், இந்த வீட்டில் தான் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த வீட்டில் குண்டை போட்டு நினைஞ்சிருக்காங்க, வீட்டை அடிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு, இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு இந்திய அரசாங்க இராணுவத்தின் சார்பாக அந்த தீவிரவாதிகள் தங்கியிருந்த வீடுன்னு சொல்லி இங்கே நினைஞ்சிருக்காங்க. வீட்டில் அவங்க இருக்கலை, ஆனால் வீட்டை நினைஞ்சிருக்காங்கன்னா குண்டு வச்சு தகர்த்திருக்கிறாங்க.
அப்ப ஆல்ரெடி முன்னாடியே அவன் இந்தியாவில் இருந்திருக்கிறான். பாகிஸ்தான்ல இருந்து எல்லையை கடந்து வரலைங்கிறது தான் இந்தியாவுடைய கருத்து. இவர் அதுக்கு மேல முட்டு கொடுக்குறாரு. பாகிஸ்தான்ல இருந்து கடந்து வந்துட்டாங்கங்கிறார். அப்ப அதுலயும் ஒரு பொய் சொல்றாரு. 2வது வந்து அப்படி கடந்து வந்தாங்கன்னு சொன்னா கேள்வி யாரை கேட்கணும்? இவரே சொல்றாரு பாகிஸ்தான்ல இருந்து கடந்து வந்துட்டாங்கிறாரு. பாகிஸ்தானோட எல்லைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த காஷ்மீருங்கிற வகையில அது காஷ்மீரை வந்து பாகிஸ்தானே நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். அதனால வந்து அதை தாண்டி 200 கிலோமீட்டருக்குள்ள தான் பாகிஸ்தான் நம்ம சொல்லுவோம். அந்த எல்லை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ன்ற ஒரு பகுதி பாகிஸ்தான் கையில் இருக்குதுல்ல, அந்த எல்லை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வருகிறது. நிஜ பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் வருகிறது இந்த சம்பவம் நடந்த இடம். அப்ப 200 கிலோமீட்டருக்கு எப்படி அவன் வந்தான், 50 கிலோமீட்டருக்கு எப்படி வந்தாங்கிற அந்த கேள்வியை தான் இவர் கேட்டிருக்கணும். அந்த கேள்வியை கேட்காம என்ன செய்யறாருன்னு கேட்டா, எல்லை தாண்டி வந்து விட்டார்கள், அதனால நம்ம போர் தொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவருக்கு வந்து முட்டு கொடுக்கறது தான் இருக்கே தவிர இந்த யாரையும் சார்ஜ் பண்ணவே இல்லை. அவர் மோடியவோ அமித்ஷாவோ எல்லாரும் நீ கேட்க பொதுமக்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்துல மோடியையும் கேள்வி கேட்டுவிட்டு நீங்க கையாளத்தனமா இருந்துட்டீங்க, இருந்தாலும் நம்ம இதை விடக்கூடாது என்று சொல்லி இருந்தால் ராகுல் காந்தி அப்படித்தானே சொல்லியிருக்காரு. நேர்மையை பார்க்கலாம். இல்ல ராகுல் காந்திலாம் இந்த 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 நேரத்தில் அரசுக்கு நாம் உறுதுணையாக இருந்து தீவிரவாதத்தை ஒழிப்போம்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது ராகுல் காந்தி சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்கன்னா மோடி அமித்ஷாவை காப்பாத்துற மாதிரி அவங்க போடல. இவர் ஒரு ஆள் தான் என்ன செய்யறாருன்னா மோடிக்கு இதுல சம்பந்தம் இல்ல, அமித்ஷாவுக்கு சம்பந்தம் இல்ல, பாகிஸ்தான் அடிக்கணுங்கிறாரு. அதோட என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பொது அறிவு இல்லாம பொதுவாக போருங்கிறதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு நேரத்தில் தான் அந்த முடிவை யாருமே எடுக்கணும். அது இந்தியா எடுத்தாலும் சரி, பாகிஸ்தான் எடுத்தாலும் சரி, போர் என்று இறங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதுக்கு தக்க ஒரு தேவையான ஒரு பயங்கரமான ஒரு காரணம் இருக்க வேண்டும். சும்மா ஒரு எல்லை தாண்டி அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எந்த காலத்திலையும் போர் நடந்தது கிடையாது. முக்கியமாக நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து சில ஏரியாக்களை பிடித்து கொண்டான்னு சொன்னா மட்டும்தான் போருக்கு போவாங்க. அப்படி இல்லாம இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு காலங்கள்லையும் அந்த எந்த இடத்தில் தீவிரவாதி முகாம் இருக்கிறதோ அதுல போய் குண்டை போட்டு ஓடியாந்துருவாங்க. இப்படியான ஒரு சில்லறை தாக்குதல் மூலமாகத்தான் இப்படி இருந்தா பதில் கொடுப்பாங்க. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, போர் தொடுக்க வேண்டும், சர்வதேச சட்டம் அனுமதிக்குது என்று அவர் சொல்றாரு. அப்ப இவர் சர்வதேச சட்டத்தையும் தெரியல. சர்வதேச சட்ட பிரகாரம் ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதாக இருந்தால் அவங்களா போர் தொடுத்துற முடியாது. அமெரிக்காவா இருந்தாலும் ஐநாவில் போய் அந்த அறிக்கையை கொடுக்கணும். நாங்கள் வந்து எங்க இடத்தில் இவர்கள் இந்த தாக்கி விட்டார்கள், இதற்காக இத்தனாம் தேதி நாங்கள் இத்தனாம் தேதியிலிருந்து இத்தனாம் தேதிக்குள்ள நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று சொல்லிவிட்டால் அப்ப ஐநாவுடைய விதியை மீறியவர்களாக மாட்டார்கள். அந்த அடிப்படையில தான் ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்கும் பொழுதும் ஐநாவுல சொல்லிட்டு தான் தாக்குனாங்க. இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கும் பொழுதும் ஐநாவுல சொல்லிட்டு தான் தாக்குனாங்க. அப்ப ஐநாவுல தெரிவித்து விட்டு தான் இன்னொரு நாட்டில் காரணத்தோடு தெரிவிக்கணும். தெரிவிச்சவன ஐநா என்ன செய்யும்னு கேட்டா அந்த தூதரை கேட்டு விசாரிக்கும். இவங்க காரணத்தை அப்படி ஏத்துக்கிற மாட்டாங்க. என்ன ஆதாரம், நீங்க ஆதாரம் இல்லாம சொல்லியிருக்கிறீங்க, உங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் பாகிஸ்தான் தூதரை அழைச்சி விசாரிப்பாங்க, இதுக்கு என்ன உங்கள்கிட்ட பதில்னு சொல்லி. அவங்க சொல்ற பதிலுக்கு இவங்கள்ட்ட பதில் இருக்கான்னு கேட்பாங்க. பதில் இல்லாம தடுமாறி நின்றான்னு சொன்னா நீங்க தாக்கிக்கிறங்க, நாங்க தலையிட மாட்டோம். இதுதான் சர்வதேச சட்டம். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்தியாவோ பாகிஸ்தானோ தன்னிச்சையாக போர் எடுக்க முடியும்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு சர்வதேச சட்டமே ஒரு வழங்கல. சர்வதேச சட்டத்துல எப்படி விதி இருக்கிறது, அப்படி போர் தொடுக்க முடியுமான்னு வழங்கவில்லை. அதனால இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த உணர்ச்சியை தூண்டுவதற்கு வந்து மோடி என்ன மாதிரி சொல்கிறாரோ அதைத்தான் இவர் சொல்றாரு. தவிர அது கோபத்தை எல்லாம் பாகிஸ்தான் மீது திருப்புங்க. எப்ப திருப்பணும்னு கேட்டா, பாகிஸ்தானுடைய பிரதமரை டைரக்டா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்கள் இதில் தலையிட்டோம் என்பதற்குரிய ஆதாரங்களை வெளியிடுங்க. நாங்கள் தலையிடலன்னு மட்டும் அவர் சொல்லாம ஆதாரங்களை வெளியிடுங்கன்னு அவர் சொல்றாரு. ஒண்ணு கேட்கிறார். 2வது வந்து நடுநிலையான நேர்மையான ஒரு விசாரணைக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். மத்தியஸ்த நாடுகளை வைத்து ரஷ்யா, சைனா 2 நாட்டுக்கு நட்பு நாடுகள் சிலது இருக்கிறது. அந்த நாடுகளை மத்தியஸ்தமாக வைத்து விசாரிப்போம். பாகிஸ்தான் தான் இதை செஞ்சிச்சிங்கிற ஆதாரத்தை நீ அங்க கொடு, நாங்க இல்லைங்கிறது நாங்க அங்க கொடுக்குறோம், அதுக்கு நாங்கள் தயாரா, எங்களை விசாரணைக்கு உட்படுத்த தயாரா இருக்கோம்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த போர் இல்லாமலேயே இதன் விஷயத்துக்கு ஒரு தீர்வை முன்வைத்திருக்கும் பொழுது இவர் என்ன செஞ்சிருக்கணும், இந்தியா வந்து அந்த ஆதாரத்தை கொடுத்து மத்தியஸ்தர்கள் மூலமாக அவங்கள குற்றஞ்சாட்டா நியாயமா போயிரும்ல. மத்தியஸ்தர்களே பாகிஸ்தான் தான் இதை செஞ்சிச்சு என்று சொல்லிவிட்டால் போர் தொடுப்பதற்குரிய நியாயம் அதிகமாகிவிடும். ஐநாவுல ஈஸியா அனுமதி வாங்கி என்ன செய்யலாம், போரை தொடுத்து விட முடியும். அப்ப அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இவர் வந்து மோடிக்கு ஒரு ஜால்ரா அடிக்கக்கூடியவராகத்தான்
இவர் காட்சி தர்றாருங்கிறது இந்த சம்பவத்திலிருந்து யாரும் சொல்லாத ஒன்றை இவர் சொல்லுகிறார். பொதுமக்களே கொந்தளிச்சு போய் கேட்கறாங்க, மோடி என்ன செஞ்சாரு, மோடி எதுக்காக வேண்டி அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கே போகல, இதுக்கு என்ன பதிலடி கொடுக்கலாம்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அது பிரதமர் தான் முக்கியமா கலந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் வந்து பீகார்ல இருக்கார் அவர். அனைத்து கட்சி கூட்டம் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்காக கூட்டுகிறார்கள். அதில் அவர் பங்கெடுக்காம தேர்தல் பிரச்சாரத்தில் போய் இருக்கிறாரு. இதை பத்தி நாடே கேள்வி கேட்குது. எல்லா ஊடகங்களும் கேட்கறாங்க, எல்லா கட்சிகளும் கேட்கறாங்க, வெகுஜன மக்கள் கேட்கறாங்க. ஓய்சி அதை கேட்கல. நீ எப்படி பிரதமர் ஏன் அந்த இடத்துல இல்ல, ஆமா நீ ஏன் போகலன்னு கேட்கவில்லை. இத்தனைக்கும் கடுமையா இல்ல, நான் தான் முஸ்லிம்களின் பாதுகாவலன், இந்த பாஜக எல்லாத்தையும் நான் விமர்சிப்பேன், காங்கிரஸை ஆதரிக்கிற முஸ்லிம்களை கூட துரோகி, லல்லு பிரசாத் யாதவை கூட ஆதரிக்க மாட்டேன், மற்ற சக்தியில கூட முஸ்லிம்களுக்கு யாருமே நண்பர்கள் கிடையாது அப்படின்லாம் ரொம்ப தீவிரமான அரசியலை பேசக்கூடியவர் இந்த இடத்துல பாஜகவை கேள்வியே இல்லாமல் அப்படியே ஆதரிக்கணும்னு சொல்றாரு. அதான் எனக்கு புரியல. அது என்ன உங்களுக்கு புரியலைங்கிற காரணம் என்னன்னு சொன்னா, இவருடைய சுயரூபம் வந்து மக்களுக்கு இன்னும் தெரியல. ஓய்சியை பத்தி இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இவர் இந்த மாதிரி அவர் பிஜேபி ஆள் தான். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு மறைமுகமான அஜெண்டாவில் செயல்படக்கூடிய ஒரு ஆள் தான் என்பதற்கு நிறைய முன் உதாரணங்கள் இருக்கிறது. அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால், 2022ஆம் ஆண்டு இவர் என்ன செய்யறாருன்னா, காபூர், ஊபியில் உள்ள காபூர் மாவட்டம், இந்த காபூருங்கிற மாவட்டத்திலிருந்து தேர்தல் பிரச்சாரம் செய்துவிட்டு அவர் டெல்லிக்கு வர்றாரு. இது வந்து அவர் போட்டு ட்விட்டர்ல இருக்கு, அவர் ட்விட்டர் போட்டிருக்காரு. அதாவது 2002ஆம் ஆண்டு காபூர் மாவட்டத்திலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நான் டெல்லிக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் என்னுடைய காரை வழிமறித்து கார் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு 4 பேர் ஓடிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய ட்விட்டர்ல இதை ஓய்சி போடுறாரு. அதுல துப்பாக்கியால் சுட்டார்கள்னு போடுறதுக்கு அந்த கார் படத்தையும் போட்டிருக்கிறாரு. அந்த கார் படத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காருடைய அடி பாகத்தில் உள்ள அந்த தகர மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த தண்ணியெல்லாம் அடிக்காம அந்த இடத்துல ஒரு 5 ரூபாய் நாணயம் அளவுக்கு ஒரு ஓட்டை இருக்குது. துப்பாக்கியால் சுட வர்றவன் கண்ணாடியில சுடுவான். ஆளை சுடுறதா வந்தவன் 4 பேர் இருந்திருக்கிறான். 4 பேர் இருந்து வண்டி நிப்பாட்டிட்டாங்க. துப்பாக்கியை போடுவானா, இவங்களை அடிப்பானா? இவங்களுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம இருக்கிறாங்க. வண்டியை திறந்து இழுத்து போட்டு சுட்டுடவன் போகணும். அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, துப்பாக்கியால காரை தாக்குதல் பண்ணிட்டு உடனே தப்பிச்சு போய்விட்டான் அப்படிங்கிற செய்தியை புலனாய்வுத்துறையோ அரசாங்கமே வெளியிடல. இவரே தான் தன்னுடைய ட்விட்டர்ல வந்து வெளியிடுறாரு. அப்ப ட்விட்டர் இப்ப எக்ஸ் சொல்றாங்க, அப்ப வந்து ட்விட்டர்னு பேர் அதுக்கு. அப்ப ட்விட்டர் தளத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்ப அவரு ஓய்சி போடுறாரு. காலையில இந்த ட்விட்டர் போடுறாரு. போட்ட உடனே அன்றைக்கு பாராளுமன்றம் கூடுகிறது. அந்த பாராளுமன்றத்துல அமித்ஷா இதை பத்தி பேசுறாரு. அதாவது இவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இதை பத்தி எந்த ஒரு முன்முயற்சி எடுக்கவில்லை. ட்விட்டர் போட்ட உடனே நாடாளுமன்றத்தில் அமித்ஷா என்ன பேசுறாருன்னு கேட்டா, ஓய்சிக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது, அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். கண்டிக்கிறது மாத்திரம் இல்லாம அவருக்கு வந்து Z+ பாதுகாப்பு நாங்கள் கொடுக்க போறோம். அது போக அவருக்கு டெல்லியில வந்து எங்க சென்றாலும் குண்டு துளைக்காத கார் கொடுக்க போறோம், குண்டு துளைக்காத கார் கொடுக்க போறோம், தயவு செய்து நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்துல ஓய்சிக்கு கோரிக்கை வைக்கிறார். நடந்து 5 மணி நேரத்துல நாடாளுமன்றத்துல அமித்ஷா பேசுறாரு, இதை சொல்றாரு. அதை விட நினைஞ்சிட்டாருன்னு கேட்டா, அந்த நாடாளுமன்றத்துல பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து உண்மையை உடைச்சிட்டாரு. என்ன உடைக்கிறாருன்னு கேட்டா, அந்த காபூர் மாவட்டத்துல இருந்து அவர் டெல்லிக்கு வரக்கூடிய எந்த ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சியும் இருக்கவில்லை. அப்ப ப்ரோக்ராம் எதுவும் இல்லை. ஓய்சி ஒரு ப்ரோக்ராமுக்கு போறாருன்னு சொன்னா, அவர் ஒரு தலைவர்னு போனா அங்க உள்ள அரசாங்க எம்பி அவர் இருக்கிறாரு, தேர்தல் கமிஷன்ல சொல்லணும். தேர்தல் நேரம் அது 5 மாநில சட்டசபை தேர்தல் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம். அப்ப தேர்தல் கமிஷன்ல சொல்லணும், போலீஸ்ல சொல்லணும், உயர் அதிகாரிகளுக்கு சொல்லணும். எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாத நிகழ்ச்சி அது. அவர் காபூர் மாவட்டத்தில இருந்து வர்றேன்னு சொல்றாரு. காபூர் மாவட்டத்துக்கு எதுக்கு போனார்? அப்படி எந்த ஒரு திட்டமிட்ட வேலை அமித்ஷா சொல்றாரு. இதை ஓய்சிக்கு வந்து திட்டமிட்ட எந்த வேலையும் இல்லை அப்படின்னா இதுக்குன்னே வர்றாரு அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, அவர் எங்க இருக்கிறார் என்ன இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் காரை கரெக்டா ஃபாலோ பண்ணி இப்படி அடிப்பான் ஒருத்தன். ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர்றாருன்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஓய்சியில ஏறுறாரு, இந்த பக்கம் போறாருன்னு சொல்லி பின்தொடர்ந்து வந்து என்ன செய்வான், அது தாக்குதல் பண்ணுவான். இவர் எங்க போறாரு என்பதற்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, அரசாங்கத்துக்கும் தெரிவிக்கவில்லை. அவருக்கு மட்டும்தான் எங்க போனாருன்னு தெரியும். அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பிரயாணத்துல வந்து
தாக்கி விட்டார்கள் என்றதை அமித்ஷா சொல்லி இணைஞ்சிட்டாரு, உளறி விட்டார். இப்ப அமித்ஷா அவருக்கு சப்போர்ட் பண்ண பேசி போய் அவர் எங்க போனார் என்பதற்கு எந்த ரெக்கார்டும் இல்லை, ஏதோ ஒரு போயிட்டு வர்ற வழியில தாக்குதல் சொல்றாரு. இதை கேட்டோன்னு மக்களுக்கு கடுமையான சந்தேகம் வருது. நீ எப்படி நீ உனக்கு வந்தது எப்படி தெரியும்? அப்படி உன்னை தாக்க வர்றவன் எதுக்காக வேண்டி கண்ணாடியில சுடாம எந்த ஒரு பிரச்சனையும் வராம அடியில தகரத்துல எதுக்கு சுடுகிறான்? அது ஒரே ஒரு துப்பாக்கி குறிப்பார்த்து கீழே சுட்டுருக்கான், குறிப்பார்த்து கீழே சுட்டுருக்கான். அது மாத்திரம் என்னன்னு கேட்டா, அந்த துப்பாக்கி சுட்டவன் கொண்டுகிட்டு ஓடுவானா, அங்க போட்டு போயிருவானா. துப்பாக்கியை போட்டு விட்டு 4 பேர் ஓடி விட்டார்கள் அவர் ட்விட்டர்ல போட்டிருக்கிறார். சரி, அப்படி போட்டியல்ல. இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த துப்பாக்கி எங்க தயாரிக்கப்பட்டது, எங்க வாங்கப்பட்டது, அந்த 4 பேர் யாரு, அவன் 4 பேர் மீது வழக்கு என்ன, அது இருந்துச்சா? அப்ப இது பேசி வைத்து கொண்டு, அதாவது பிஜேபி RSS ஓட பேசி வைத்து கொண்டு செய்த ஒரு நாடகம் என்று அப்பவே அம்பலமாச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இது இவர் போட்ட முதல்ல இவர் பதிவா ட்விட்டர்ல ஒருத்தன் போடுவான், உடனே நான் ஒரு எம்பியா இருக்கிறேன், எனக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பிரஸ கூட்டணும், ஜனாதிபதியை சந்திக்கணும், பல விதமான டிஜிபியை போய் பார்க்கணும், கமிஷனரை பார்க்கணும், பலவிதமான முயற்சிகளை பண்ணி என்னை மாதிரி ஒரு எம்பிக்கே இப்படி இருக்கு எந்த அலறவும் இல்லை. அவர் அலறவில்லை, பதறவில்லை, ட்விட்டர்ல போடுறாரு. அடுத்த செகண்ட் அமித்ஷா ரியாக்ஷன் பண்றாரு, ட்விட்டரை பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிறார். அப்ப அந்த Z+ பாதுகாப்பு தர்ற மாதிரி எதுக்கு இதை செய்யறாங்கன்னு கேட்டா, நாங்க முஸ்லீம் தலைவர்களை பாதுகாக்கிறோம்னு காட்டுவதற்காக வேண்டி அமித்ஷா இதை சொல்றாரு. ஆனால் 2 பேரும் இந்த பேசி வைத்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இப்படி ஒண்ணு இருக்காதுங்க. அந்த ட்விட்டர் படம் கூட உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. அந்த அவர் போட்ட அந்த காருடைய என்ன டேமேஜ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அடியில ஒரு 5 ரூபாய் நாணயம் அளவுக்கு ஒரு சின்ன துவாரம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, இது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் யார் என்று கண்டுபிடித்தீர்களா? அந்த துப்பாக்கி எங்க வாங்கினா, அது வேறு வரைக்கும் நீங்க போனீங்களா? என்ன காரணத்துக்கு அவர் போய் சுட்டான்? 4 பேர் சுட்டாங்கிறீங்களா? காவி சுட்டானா, முஸ்லீம் பயங்கரவாதி என்ற பேர்ல எவனா சுட்டானா, அல்ல அரசியல் ரீதியாக அவருக்கு எதிரியா உள்ளவர்கள் யாராவது சுட்டானா, சொந்த பகையில் ஏதாவது சுட்டானா, அல்ல தனியா அவர் போயிருந்தார் இடத்துக்கு, தப்பான இடத்துக்கு போயிட்டு அதுல கோவப்பட்டு எவனோ சுட்டானா? அப்ப என்னங்கிறதே வெளிப்படுத்தப்படவில்லை. அப்ப என்ன இது? அதை அமுக்கி மறைத்து விட்டு இந்த பப்ளிசிட்டி மட்டும்தான் கொடுக்கப்படுது. யாரு? ஓய்சியை தாக்க முயற்சி விட்டார்கள், நாங்கள் அவரை காப்பாற்றுவோம், அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும் பொழுதுதான் இவர் அந்த பிஜேபியுடைய பி டீமா இருக்கிறான்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு உரிய அடிப்படையில் தான் அவருக்கு அந்த அதாவது பாதுகாப்பு வாகனம் குண்டு துளைக்காத கார் கொடுக்கறதாக ஒரு செகண்ட்ல முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு முத்தி எடுக்கணும், எவ்வளவு அதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசனை பண்ணணும், குண்டு துளைக்காத கார் கொடுப்பதற்குன்னு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இவர் அடுத்த நிமிஷமே அறிவிக்கிறார் குண்டு துளைக்காத கார் இல்ல. இப்ப ஓவைசிக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வேலூர் ஆம்பூர் பகுதியில் உள்ள கொஞ்சம் உருது முஸ்லிம்கள் மத்தியில் அவர் கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்டைல் இளைஞர்கள் மத்தியில் பெரிய இதா இருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த வேலூர் ஆம்பூர் பகுதிகளில். ஆனா தமிழ்நாடு அளவில் அவருக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனா வட இந்தியாவில் எப்படி இருக்காங்க? உத்தரப்பிரதேசம், பீகார், ஏன் ஈவன் ஹைதராபாத், இந்த பகுதியில ஓவைசியை முஸ்லிம்கள் நம்புறாங்க. காங்கிரஸை விட இவர் தான் நம்மளை பாதுகாப்பாருன்னு நம்புறாங்க, அப்படிதானே? அதாவது ஓவைசியை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் பெரும்பகுதி, மிக பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. முஸ்லீம்கள் தான் அதை தீர்மானிக்கிற மட்டுமில்ல, அவங்க தான் முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. முஸ்லீம் மாத்திரம் ஓட்டு போட்டாங்கன்னா ஜெயிச்சிட முடியும். ஹைதராபாத் நகர சபையை இவங்க கையில தான் எப்பவுமே இருக்கும். மாநகராட்சி மேயரா வர்றது யார் வர்றன்னா, இந்த சலாஹுதீன் ஓய்சியுடைய அந்த கட்சி தான் என்ன செய்யும், மேயரை கைப்பற்றுவாங்க. அப்ப ஹைதராபாத்தில் அவங்களுக்குன்னு லோக்கல்ல உள்ள ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்கிற காரணத்தினால அவர் சுயேட்சையா நின்று கூட எம்பியா ஜெயிப்பார். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஹைதராபாத்தை தாண்டி வடக்கையெல்லாம் இவருக்கு செல்வாக்கு இருக்கான்னு கேட்டா ஒரு செல்வாக்கு கிடையாது. 5 மாநில சட்டசபை தேர்தல் நடக்கும் பொழுது 95 தொகுதியில போட்டிக்கிட்டார். 95 தொகுதிகளையும் போட்டிக்கிட்டு ஒட்டுமொத்தமா வாங்கின வாக்கு 5 லட்சம். 95 தொகுதியில போட்டிக்கிட்டு வாங்கின வாக்கு 5 லட்சம். ஒரு தொகுதிக்கு 5000 அளவுக்கு தான் வருகிறது. அப்போ ஒரு தொகுதிக்கு அது நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி நினைக்கிறேன் 5000 வாக்குகள் தான் அவர் வாங்க முடிஞ்சுச்சு. சில தொகுதிகளில் 300, 900, 1000ங்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க. சில இடத்துல 13,000, 12,000 வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய நம்பர் கிடையாது. 95ல் போட்டிக்கிட்டு அவர் பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. இவர் பெரிய செல்வாக்கு இருக்கிறதா நினைக்கிறாங்களே தவறு. ஆனா என்ன செய்வார்னு கேட்டா, இவருடைய தேர்தல் பிரச்சாரம், அந்த 5 மாநில சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா,
பிஜேபியை விட மிக 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 அதிகமாக செலவழிச்சார் இவர். பிஜேபியுடைய நிகழ்ச்சிகளுக்கு செலவழிக்கிறதை விட இந்த ஆடம்பரமான விஷயங்கள், ஏற்பாடுகள், ஹெலிகாப்டர் தான் வந்து இறங்குவார். இவ்வளவு ஒரு ஆட்சியில அதிகாரத்துல இல்லாத ஒருத்தருக்கு வந்து இப்படி பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்வதற்கு சாதாரண இடைத்தேர்தல் ஜெயிக்க முடியாது. டெபாசிட் வாங்கல, ஒரு இடத்துலையும் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில போய் பல பெரிய தொகைகளை செலவழிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஏது அவ்வளவு பணம் ஏது? ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு திமுக காங்கிரஸ் கட்சி கூட தடுமாறும். அந்த மாதிரி நீண்ட காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க கூட அந்த தேர்தலுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த நிதி அவ்வளவு செலவு இருக்கு தேர்தலுக்கு. இவர் ரொம்ப அசால்ட்டா தண்ணி மாதிரி அப்ப காங்கிரஸுக்கு முஸ்லிம் ஓட்டுகள் போய்விடக்கூடாது, லல்லு பிரசாத் யாதவுக்கு போய்விடக்கூடாது, மம்தா பானர்ஜிக்கு போய்விடக்கூடாது. பிஜேபி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதாவது முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்னத்தை சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, முஸ்லீம் ஓட்டுகள் வந்து சாலிடா ஒரு பக்கம் போனுச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து அவங்க எதிர்கட்சி ஜெயிச்சிருவாங்க. அது காங்கிரஸோ முலாயமோ லல்லு பிரசாத் யாதவ் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவாங்க. அப்ப அவங்களுக்கு போடுற ஓட்டு வந்து முஸ்லீம் ஓட்டு வந்து 2ஆக 3ஆக செதறும் என்று சொன்னால் அவங்க வந்து எதிர்கட்சி ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே இந்த பி டீம் அதாவது அவங்க சில இதுல முயற்சி பண்ணி அவங்கள ஏற்பாடு செய்வாங்க. தற்செயலாகவே அப்படி ஒருத்தன் இருந்தானா ஊக்குவிப்பாங்க. அவங்களே ஓய்சியை நியமித்து இருந்தாலும் சரி, நியமிக்காட்டாலும் சரி, ஓய்சி மாதிரி ஒரு ஆள் இருக்கிற நமக்கு நல்லது அப்படிங்கிறதுனாலதான் அந்த 5 மாநில சட்டசபை தேர்தல் நடக்கும் பொழுது எல்லாருக்கும் கெடுபிடி பண்ணாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு. இவர் மாத்திரம் தான் பிஜேபி மாதிரி எங்க வேணாலும் போய் பண்ணிட்டு இருந்தாரு. தேர்தல் கமிஷன்ல இருந்து 5 மாநிலத்துல செலவுக்குலாம் கணக்கு கேட்பாங்கல்ல. ஒரு தொகுதிக்கு வந்து ஹெலிகாப்டர் இறங்கி போட்டு செலவழிச்சிய உனக்கு ஏது பணம்னு கேட்பாங்கல்ல. அப்படி கேட்கப்படல. இவர் செலவழிச்ச செலவுக்கு வந்து 10 ஐடி ரைடு விட்டுருக்கணும், இடி அனுப்பியிருக்கணும். ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் சோதனை கிடையாது. பல்லாயிரம் கோடிகள் நம்ம எப்படினாலும் நம்மாலுதான் அவரை விட்டுருப்பா நம்மாலுப்பா அப்படிங்கிற மாதிரி பிஜேபி பேசி வச்சு நடத்தினாலும் சரிதான், பேசாம நடத்தினாலும் சரிதான், பிஜேபி இதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா முஸ்லீம் ஓட்டு நமக்கு கிடைக்காது. எவனாச்சும் பிரிச்சா நமக்கு நல்லது தானே. இப்ப சீமான் வந்து பேசி வச்சுட்டு பிஜேபிக்கு ஆதரவா இருந்தாலும் சரி, பேசாம இருந்தாலும் சரி, தமிழர்கள் ஓட்ட பிரிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி வகையில தான் பி டீம் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி உள்ள ஒரு அம்சம் வந்து அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அவருடைய நடவடிக்கைகள் 37 தொகுதிகள்ல இவரால் வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க. 37 தொகுதிகள்ல இவர் போய் பிரிச்ச காரணத்தினால முஸ்லிம்களே மெஜாரிட்டியா இருக்கு. இங்க உத்தரப்பிரதேச ஊபிய சொல்றீங்க. 5 மாநில தேர்தல், இடைத்தேர்தல்ல வந்து 37 தொகுதிகள்ல வந்து பிஜேபி ஜெயிக்கிறாங்க. அந்த 37ல வந்து முஸ்லிம்களே பெரும்பான்மையா இருக்கிற தொகுதிகளும் இருக்குது. அப்ப முஸ்லீம் 60% இருக்கிற தொகுதியை கூட முஸ்லீமை 2ஆ பிரிஞ்சுட்டான்னு சொன்னா 30 40 ஆயிரும். அப்ப 40 ஜெயிச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி பிஜேபியை ஜெயிக்கிற அளவுக்குலாம் இருந்ததுக்கு இவர் காரணமா இருந்தார். அதனால அதுல ஒரு சந்தேகம் இருந்தாலும் அவர் அந்த காருல போட்ட நாடகம் இருக்குல்ல, அது அவருடைய இந்த ஆடம்பரத்தை கண்டுகொள்ளாமல் அரசாங்கம் இருப்பது, அவர் மீது எந்த சோதனையும் பண்ணாமல் இருக்கிறது, அவருக்கு மாத்திரம் எந்த விதமான கெடுபிடியும் இல்லாம ஒரு பிஜேபிக்கு எப்படி அவங்க அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் வந்து அந்த பிஜேபியுடைய ஆதரவு நிச்சயமா இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப நடந்த ஒரு வீடியோ முகநூல்ல பரவி கொண்டிருக்கிறது. என்ன பரவி கொண்டிருக்கிறது என்று சொன்னா, பாராளுமன்றத்தில் அவர் இதை வக்ஃபை பத்தி பேசுறார். பேசும்போது கண்ணீர் விடுறார். வக்ஃபு சட்டத்தை பேசும் பொழுது கண்ணீர் விட்டு என்ன செய்யறாரு, இப்படி எங்க சொத்துக்கள்லாம் பறிக்க பாக்குறீங்கன்னு பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே கேண்டீன்ல வந்து எல்லாம் உட்காந்து அவங்க டீமா உட்கார்ந்து என்ன செய்வாங்க, டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேண்டீன்ல இவர் யாரோட உட்கார்றாருன்னா பிஜேபி தலைவரோட போய் உட்கார்றாரு. அவனுடைய இனத்தோட தான் உட்காருவான். திமுக ஆளுங்க திமுகவா உட்காந்துக்குருவாங்க, அல்லது திமுக காங்கிரஸை போய் உட்காந்துக்குருவாங்க. அப்படி 10 பேரா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல. அந்த பேசுற டீம்ல பிஜேபி ஆட்களோட இவர் கட்சியை சேர்ந்த ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவர் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து கலகலண்டு, அந்த கண்ணீர் விட்ட மாதிரி தெரியல, கலகலண்டு சிரிச்சு எப்படின்னா இப்படி உளுந்து சிரிக்கிறார். அந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஏதோ ஒரு ஜோக் பண்றாங்க. பிஜேபி எல்லா பிஜேபி எம்பிகள் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவர் அதுல உட்கார்ந்து இருக்காரு, விழுந்து சிரிக்கிறார். அப்ப பிஜேபியோட அந்த கேண்டீன்ல வந்து அவங்களோட போய் உட்கார வேண்டிய அளவுக்கு உனக்கு என்ன நெருக்கம்? அத உள் மனசுல அந்த வகுப்புவாதத்துக்கு எதிரான ஒரு உணர்வு இருந்தா அந்த சிரிப்பு வராது. இது வந்து உதாரணம் சொல்வதா இருந்தா அந்த குஷ்பு ஒரு பேட்டி கொடுப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, முடிச்சோட சிரிப்பாங்க. கண்ணீர் விட்டு பேசி முடிச்சுட்டு அப்புறம் சேர்ல உட்கார்ந்துட்டு நல்லா பேசுறான்னு சொல்லி சிரிச்சுட்டு பேசுவாங்க.
அதை தெரியாம எடிட் பண்ணா போட்டு விட்டாங்க. அந்த சினிமால வந்து அந்த டக்குன்னு ஷாட் ஓகேன்னு அழுகுறது, ஷாட் முடிச்சோடனே டக்குன்னு இயல்பு நிலைக்கு திரும்புற அந்த பிராக்டிக்ஸா அப்படியே பண்ணிட்டாங்க போல. அந்த கட்டிங் படம் போட்டு விட்டாங்கல்ல, இது அப்படியே டிட்டோ குஷ்புவா இருக்காரு இவரு. குஷ்பு என்ன மாதிரி அது பண்ணாங்களோ, பேசிட்டு அடுத்த செகண்ட் சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பேச முடியுதோ, அதே மாதிரி இவர் பேசின வீடியோக்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல உங்களுக்கு நான் வேணா அனுப்புறேன். வைரலாகி வந்து கொண்டே இருக்கு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இயல்பா இருக்கிற மாதிரி இல்ல, அவர்களோட இரண்டரை கலந்தவர் மாதிரி நன்றாக தெரிகிறது. அது போக என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த ஹிஜாபு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. ஹிஜாபுக்காக வேண்டிய ஒரு பண்ணும்போது எதிர்த்து பல நாடுகள் கருத்து சொன்னாங்க. அது நாட்டு பிரச்சனையா எடுத்துக்கிற முடியாது. ஒரு மத ரீதியான விஷயம் வரும் பொழுது அந்த மதத்தில் தொடர்புடைய யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க, கருத்து சொல்லுவாங்க. இப்ப பங்களாதேஷ்ல இந்துக்கள் தாக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா கருத்து சொல்லுதா இல்லையா? பங்களாதேஷ்ல அதிக வேற நாட்டு பிரச்சனைன்னு இந்தியா பார்க்க மாட்டாங்க. எங்க மதத்தால் எங்க மதத்துக்காரங்க அவங்களையும் நீங்க நசுக்கிறீன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் வந்து என்ன செய்யறது, பங்களாதேஷை கண்டிக்குதுல. அந்த மாதிரி ஹிஜாப் விஷயமாக இது வந்து இந்தியா வந்து முஸ்லிம்களை நசுக்கிறது, முஸ்லிம்கள் உரிமையை பறிக்கிறதுன்னு பாகிஸ்தான்ல இருந்து கருத்து சொல்லிட்டாங்க. அதுக்கு இவர் என்ன செய்யறாருன்னா பேசாம சைலண்டா இருக்கணும். ஏன்னா இது வந்து நாடுங்கிற அடிப்படையில் அவங்க சொன்ன கருத்து கிடையாது. ஹிஜாப் என்பது அவனுக்கு உள்ள ஒரு விஷயம். ஹிஜாபுங்கிறது பாகிஸ்தான் முஸ்லீமுக்கு உள்ளது, இங்க உள்ள முஸ்லீமுக்கு உரியது. இவர் கண்டிச்சு என்ன செஞ்சாருன்னா, இவர் கண்டிச்சு ஒரு ட்விட்டர் போட்டார். இப்ப எங்க நாட்டு விஷயம் நீ என்ன தலையிடுற, ஹிஜாப் விஷயமாக பாகிஸ்தான் பேசக்கூடாது, அது எங்க நாட்டு, இது நாட்டு விஷயமா மதத்தினுடைய விஷயமா, சிறுபான்மைகளுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படி இருக்கும் என்று சொன்னால், உலகத்துல பல விஷயங்கள் நம்ம எல்லாரும் தலையிட்டு இருக்கிறோமே, எல்லாருனாலும் தலையிடுமே, அவங்களுக்கு சம்பந்தம் இருந்தால் தலையிடும். மொழி அடிப்படையிலையோ இன அடிப்படையில ஏதோ ஒரு இலங்கை விஷயத்தை நம்ம ஏன் தலையிட்டோம்? மொழியால் நம்ம தமிழ் அங்க இருக்கிறா, எங்கள் இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இருக்கு, நம்ம தலையிடுறோமா இல்லையா? அப்ப மொழியினாலேயோ மதத்தினாலேயோ இனத்தினாலேயோ ஏதாவது ஒரு வகையில அவர் தொடர்புள்ளவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது வேற நாட்டு பிரச்சனைன்னு பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கருத்து சொன்னாங்க. அதை கண்டிச்சார் இவர். எப்படி நீ வந்து பாகிஸ்தான் இதை தலையிடலாம், ஹிஜாப் விஷயமா எங்க நாங்க பாத்துக்கிறோம், அதை நீ ஏன் கேட்கிற அப்படின்ற மாதிரி இவர் கேட்டார். பகிரங்கமா கேட்டார். அதுக்கு ஆதாரத்தை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அப்ப இவர் ஆதிலிருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது பாகிஸ்தானை எதிர்க்கிறோங்கிற ஒரு வேஷம் போட்டு அந்த காவிகளோட நெருக்கத்தை வச்சுக்கிடுவார். அதே நேரத்தில் வந்து கடுமையா பேசுவார். கடுமையா பேசினால் இவர் மாதிரி சில ஆட்கள் பேசி இருக்கிறவங்களுமெல்லாம் கடும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். அதாவது பிஜேபிக்கு எதிராக இந்த காவிகளுக்கு எதிராக இந்துக்களை கொல்லுவோம், நீ முஸ்லீம் அடிச்சா ஒரு நாட்டுல இருக்காது, இந்த மாதிரியான ப்ரொவோக்கிங் ஒரு மாதிரி தூண்டி விடுற மாதிரியான பேச்செல்லாம் நிறைய பேசுவார். அந்த மாதிரி ஒருவர் பேசினாரே. ஆனால் பிஜேபி அரசாங்கம் எப்படி நடந்து இருக்கிறது, இவர் அல்லாதவர்களுக்கு, இவர் அல்லாத மற்ற தலைவர்கள் விஷயமாக என்ன மாதிரி நடந்திருக்கு, அது மாதிரியான ஒரு துரும்பை எடுத்து போட கிடையாது. ஏன்னு கேட்டா இவர் முஸ்லிம்கள் நம்புனாதான் நமக்கு ஓட்டை அவர் பிரிப்பாரு, அதனால பேசட்டும், முஸ்லீம்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக நம்மளை திட்டினால் திட்டிட்டு போறாரு அப்படின்னு நினைஞ்சிருக்காங்கன்னா இவர் விட்டு இருக்கிறாங்க. இவர் மீது இவர் என்ன மாதிரி பேசினாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எத்தனை கோடிகள் இவர் சுருட்டினாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இவருடைய வருமானத்துக்கு எந்த ஒரு வரியும் செலுத்தாவிட்டாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படின்னு ஒரு செல்ல பிள்ளையாக அவர் இருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இவர் கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் போட்டிட்டதை வச்சு நம்ம சொல்லலை, அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அது நமக்கு தெரியாது. ஆனா இவருக்கு பேசி வார்த்தை இல்லாட்டா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. பிஜேபி என்ன செய்வாங்கன்னா, அந்த மாதிரி பிரிகிறது நல்லது தானே, ஒருத்தன் வந்து முஸ்லீம் ஓட்டை 2-3 பிரிச்சான்னு சொன்னா இன்னொருத்தன் நின்றா கூட அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா முஸ்லீம் ஓட்டு நமக்கு கிடைக்காது, பிரிவது நமக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் பிஜேபிக்காரங்க எடுப்பாங்க. அதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல இவர் வந்து ஒரு நம்பகமான ஒரு ஆளா இருக்க கிடையாது. அதனால அந்த துப்பாக்கி விஷயத்திலிருந்து விளங்கிக்கிற வேண்டியதான் இவர் பிஜேபியுடைய ஆளு தான். அதனாலதான் இந்த தாக்குதல் விஷயமாக எந்த ஒரு கேட்க வேண்டிய கேள்விகள் அவ்வளவு இருக்கிற கேட்க மாட்டேங்கிறாரு. போர் தொடுக்க சொல்லி எவனும் சொல்ல மாட்டாங்க. போருக்கு வரும்போது என்ன செய்வாங்கன்னா, நிபுணர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சமூக அக்கறை உள்ளவங்க எல்லாம் அப்படி தூண்ட மாட்டாங்க. 2 அணு ஆயுத நாடா இருக்கிறது. சின்ன விஷயத்துக்காக வேண்டி போர்னு வந்துருச்சுன்னு சொன்னா ஒருத்தனுடைய கை கீழே போகும்போது அணு ஆயுதத்தை தூக்கிடுவான். அதாவது இப்போ சாதாரண யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது தோத்துருவோன்ற நிலை வந்துச்சுன்னு சொன்னா அணு ஆயுதத்தை தூக்கி போட்டாலும் இவன் போட்டாலும் சரி, அப்ப இப்ப பல கோடி மக்கள் காலி ஆயிருவோம். அப்ப இந்த போர் வராம இருக்கிற மாதிரி தான் ஒரு சமூக பொறுப்புள்ளவர்கள் பாகிஸ்தான்ல உள்ளவனும் அதைத்தான் பேசணும், இந்தியாவில் உள்ளவனும் பேசணும். இந்தியா பாகிஸ்தான் போருக்கு வந்தாலும் அங்க உள்ளவர் என்ன பேசணும்னு கேட்டா, எதுக்குடா போரு, இவங்க தூண்டி விட்டவன பொடி, அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடி, அந்த மாதிரி செய்யணுமே தவிர லஷ்கர் தய்யிபாவுடைய ஆளுக்கு உங்க நாட்டில் இருக்கிறாங்க எங்களுக்கு பிடிச்சு கொடுன்னு கேட்கலாம். பாகிஸ்தான்ல கேட்கிறாருன்னா இன்னும் ஆளுக்கு தாக்குதல் நடத்தி நாட்டுக்கு வந்துட்டாங்க, அதுதான் அப்படிதான் கோரிக்கை வைக்கலாமே தவிர எவனோ 4 பேர் ஊடுருவி செஞ்சுட்டான்னு வச்சுக்கிறோம். அப்படி செஞ்சதுக்காக வேண்டி ஒரு நாட்டின் மீதே போர் தொடுத்து
அது போக இந்த போர் தொடுப்பதனால இந்தியா அது தாங்குமா? பாகிஸ்தான் தாங்க மாட்டான். அவன் பலவீனமா இருக்கான்னு வைங்க, இந்தியாவுக்கும் பாதிப்பு வரத்தானே செய்யும். பொருளாதார ரீதியாக வந்து நம்ம இப்பதான் கொஞ்சம் லேசா வந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு போர்னு வந்தீங்கன்னு சொன்னா அதுல பாதாளத்துக்கு போயிடுவாங்க. உக்ரைன் மாதிரி என்ன செய்ய உலக நாடுகள்லாம் உதவி செஞ்சு கூட உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியல. அப்படியான ஒரு நிலைமை வந்து மாசக்கணக்கில் வருஷ கணக்கில் கூட இந்த காலத்தில் உள்ள போர்கள் நீடிக்கிறது. ஏன்னாட்டா இவன்ட்ட இருக்கிற மாதிரி ஆயுதம் அவன்கிட்ட இருக்குது, அவன்கிட்ட இருக்கிற மாதிரி இவன்கிட்ட இருக்கிறது. அதனால வந்து நாட்கணக்கில் இந்த போர்கள் நீடித்து சொன்னா இந்தியா வந்து இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி நாசமா போயிடும். மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு. அந்த போருங்கிறது எவன் ஆதரிக்க கூடாது. எந்த எந்த காரணத்துக்காக இருந்தாலும் அதுக்கு தக்க காரணம் இருந்து செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்படிங்க இந்தியாவையே நான் அழிக்கணும்னு அவன் கங்கணம் கட்டிட்டு வந்தா தான் போர் செய்யணும். அப்படி இல்லாம சின்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போர்ன்ற வார்த்தையை கிளப்புறத இவர் ஒரு அறிவியினர்னு காட்டுது. சமூக பொறுப்பு இல்லாத. ஆமா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் சொல்றாரு. வேரோடு சாய்ப்போங்கிறாரு. போரிடும் உலகத்தை வேரோட, அதான் அறிவாளிகள் சொல்லுவாங்க. அறிவாளிகளா இருப்பவர் என்ன செய்யணும்னா போர்னு வந்து செஞ்சோன்னா அந்த இதுக்கு எவனாவது போர் செய்வானா? போர் செய்வதுங்கிறது வந்து சின்னதா ஒரு சில்லற பிரச்சனை. இதெல்லாம் வந்து நாட்டுடைய பிரச்சனை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு 25 பேர் கொல்லப்பட்டது பெரிய விஷயமா இருந்தாலும் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வந்து அனுப்புனான்னு சொன்னா நிரூபிக்கணும். சரி, அனுப்புன ஆள் வந்து நீயா அந்த யாரை அனுப்புனானோ அந்த லிஸ்ட்டை வந்து பாகிஸ்தான் தான் அனுப்பிச்சுங்கிற ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். அல்லது என்ன செய்யணும்னு கேட்டா தூதரகத்தின் வழியாக கேள்வி என்ன எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா எல்லாம் வெளியேறிட்டாங்க 48 மணி நேரத்துக்குள்ள. அப்ப அந்த மாணவர்கள்லாம் வெளியேற்றப்படுறாங்க. அதுவாது பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்கிருவான். நோயாளிகள் அதுதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அத பலர் கண்டிச்சிருந்தாங்க. அது ரொம்ப தப்பான முடிவு கிடக்குறாங்க. அந்த கிறுக்கு பையன் அதே மாதிரி முடிவு எடுக்கிறான். அவன் எடுக்க தேவையில்லை. அவனும் 48 மணி நேரத்துல இங்க இருந்து நோயாளிகள் அங்க போயிருப்பாங்க, இங்க இருந்து படிக்கிறதுக்கு அங்க போயிருப்பாங்க. இவங்க செஞ்ச மாதிரி அவனும் செய்யறான். அப்ப ரெண்டு நாட்டிலும் அப்பாவி மக்கள் பாவம் இல்லையா? பாகிஸ்தான்ல இருக்க இந்தியர்கள் பாவம், இங்க இருக்க பாகிஸ்தானியர்கள் பாவம். ரெண்டு பேருமே பாவம் இல்லையா? அவன் எந்த நாடு சேர்ந்து இருந்த நாடு. இவனுக்கு மாமா மச்சாங்க இருப்பான், அண்ணன் தம்பிங்க இருப்பான். அந்த மாதிரி பல உறவுகள் அரசாங்கத்துக்குள்ள சண்டையா இருந்தாலும் அந்த இரத்த பந்தங்கள் வந்து பிரிக்க முடியாது. இங்க உள்ளவனுக்கு அங்க சொந்தம் இருக்கு, அங்க உள்ளவனுக்கு இங்க சொந்தம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல சொந்தக்காரங்களை பார்க்க வந்திருப்பான். உடனே போண்டு வெளியே இந்த முடிவு எடுக்கிறது தீவிரவாதத்துக்கு நடவடிக்கையா? இருக்கிறவனெல்லாம் பாகிஸ்தான்காரன்லாம் வெளியே போயிரு, இந்தியாக்காரன்லாம் வெளியே போயிருங்கிற ஒரு முடிவை வந்து எந்த ஒரு நெறியை பேணக்கூடியவர்களும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை ஆதரிக்கிறார். இவர் ஆதரிக்கிறார். அதை இந்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை முழுசு ஆதரிக்கிறேன். அப்ப ஓவைசி ஒரு ஆபத்தான ஒரு ஆள். ஓவைசிங்கிறது வந்து முழுக்க ஓவைசி பற்றி பல்வேறு தேர்தல் காலகட்டங்களில் எல்லாம் சொல்லுவாங்க. பீகாரில் பிஜேபிக்கு எதிராக இருக்க லல்லுக்கு எதிராக இருக்கிறாரு, லாலு பிரசாத் யாதவுக்கு. மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்கத்துல ஓட்டை பிரிச்சு விடுறாரு. ஊபியில அகிலேஷ் யாதவ் ஓட்டை காலி பண்ணி விடுறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் பெருசா வரல. இவர் பிஜேபியோட பி டீம்ங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க கூடுதல் தரவுகளுடன் தேர்தல் நேரத்தில் மட்டுமல்ல, முக்கியமான நேரத்தில் எல்லாவற்றிலும் இவர் இந்துத்துவத்துக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு ஆதரவாகவும் தான் இருக்கிறாரு. பொதுவான நேரத்துல அப்படியே இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி, முஸ்லீம்களை பாதுகாக்கிற மாதிரி வீராவசியமா எக்ஸ்ட்ரீம் முஸ்லீம் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் மாதிரி பேசுவாரு. ஆனா முக்கியமான நேரத்துல முஸ்லீம்களை பாதுகாக்கிற நேரத்துல அவர் பிஜேபி பக்கம் நின்று இதுதான் சரி, அது பர்தாவா இருந்தாலும் சரி, பல்வேறு விஷயங்களா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல ஒரு பிஜேபி ஆளா தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப ஆதாரங்களோட விரிவாவே எடுத்து வச்சிங்க. அது நீங்க ஓவைசியினுடைய முகத்தை தோலுரிப்பது என்பது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும், குறிப்பா முஸ்லீம் மதத்தை நம்பி கொண்டிருப்பவர்களுக்கும் ரொம்ப ஒரு பொருத்தமா புரியும்படியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். துரோகியை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், பாஜகவின் ஆளை அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள், பசுதோல் போர்த்திய புலியை அல்லது நரியை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள்னு ரொம்ப விரிவாவே எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. சரி.